பிரபாகரன் அவர்களை ஆதரிக்காதவர்கள் பெரியார் எதிர்ப்பை ஆதரிக்கிறார்கள். விடுதலை புலிகள் இயக்கத்தை ஆதரிக்காதவர்கள் பெரியார் எதிர்ப்பை விமர்சனத்தை ஆதரிக்கிறார்கள். எச் ராஜா என்றைக்கு எல்டிடியை ஆதரித்திருக்கிறார், பிரபாகரனை போற்றி இருக்கிறார். குருமூர்த்தி என்றைக்கு ஈழ விடுதலையை ஆதரித்திருக்கிறார், எல்டிடியை ஆதரித்திருக்கிறார். இவர்களெல்லாம் இன்றைக்கு பெரியார் எதிர்ப்பை ஆதரிக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டு அரசியல் எந்த திசைவெளியில் போய்கொண்டிருக்கிறது என்கிற அச்சம் நமக்கு எழுகிறது. திமுக மீதான விமர்சனம் அதிமுக அல்லது மதிமுக போன்ற திராவிட இயக்கங்களுக்கு எதிரான விமர்சனம் என்பது வேறு. அவர்களுக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இல்லை. நாம் வக்காலத்து வாங்கி முட்டுக் கொடுக்கக்கூடிய நிலையிலும் அவர்கள் இல்லை. அவர்களுக்காக நாம் பேசவில்லை. ஆனால் பெரியாரியம் என்பது இந்த தேசத்தின் விடுதலைக்கான ஒரு அரசியல், விளிம்பு நிலை மக்களின் வீழ்ச்சிக்கான ஒரு அரசியல், சனாதனத்தை வீழ்த்துவதற்கான ஒரு அரசியல். புத்தர் காலத்திலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யுத்தத்தின் தொடர்ச்சி தான் பெரியார் அரசியல். புத்தர் முன்மொழிந்த அரசியலைத்தான் இங்கே பெரியார் பேசினார், புரட்சியாளர் அம்பேத்கர் பேசினார். சனாதன எதிர்ப்பு என்பது இந்திய மண்ணில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் உயிர்ப்போடு இருக்கிறது.